வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன கண்டென்ட் பேச போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா ஸ்குவிட் கேம் வேர்ல்டு பாப்புலரான ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஷோ. இதோட அடுத்த சீசன் எப்படா வரும் அப்படின்னு ரொம்ப வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன். அந்த ஷோவுக்கான அடுத்த சீசனோட ட்ரெய்லர் வந்து இப்போ இன்னைக்கு விட்டுருக்காங்க. இப்போ அந்த சீசன் 2 ட்ரெய்லரில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் ப்ரொட்டாகனிஸ்டாக நடித்த லீ ஜுங் ஜே, நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, கொஞ்சம் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அவரே திரும்ப இதில் ப்ரொட்டாகனிஸ்டாக வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. மீதி உள்ள கேரக்டர்ஸ்லாம் வந்து வெறும் நம்பர்ஸாக, அதில் அந்த ஜெர்சி பின்னாடி நம்பர் இருக்கும்ல, அது மட்டும் தான் வந்து காட்டியிருந்தாங்க. இப்போ இந்த சீசன் வந்து டிசம்பர் 26 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ் வந்து உலகமெங்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து 2021 செப்டம்பரில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி இந்த அதில் உள்ள மியூசிக்கு, அந்த விதவிதமான கலர்ஃபுல்லான கேரக்டர் டிசைன்ஸ், செட் ஒர்க், இதெல்லாம் வந்து என்னடா அது பார்க்க கொஞ்சம் மணி ஈஸ்ட் வாட அடிக்குது அப்படின்ட்டு எல்லாரும் உள்ளே போய் பார்த்தவங்க தான். அந்த கேமில் உள்ள பிஜிஎம் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகி இன்ஸ்டாகிராமில் அன்னைக்கு ரீல்ஸில் வைரல் ஆகிட்டு இருந்த கண்டென்ட் தான் அது. அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் சேட் பஸ்டராக இருந்த ஒரு சீரிஸ் தான் அது. இப்போ இந்த சீரிஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த சீரிஸோட கிரியேட்டர் ஃபில்ம் மேக்கர் ஹுவாங் டாங் ஹியூக், இதையும் கரெக்டாக சொல்கிறான்னு தெரில, மன்னிச்சு. 2008 வந்து அவருக்கு இதுக்கான ஐடியாஸ் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்குவிட் கேமோட இந்த கான்செப்ட் தீமும் வந்து இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஷோவுக்கான இன்ஸ்பிரேஷன் எதுனா, இவரோட லைஃப்ல இவர் சந்திச்ச எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறம் வந்து சோஷியல் கிளாஸஸ், இதெல்லாம் வந்து சவுத் கொரியாவில் அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆனதான் இந்த ஸ்குவிட் கேமுக்கான ஒரு கதைக்களம். அதுக்கான இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐடியாவை வந்து அவர் எப்போ கம்ப்ளீட் பண்ணனா 2009 கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இப்போ மொத்த ஸ்கிரிப்டுக்கான ஐடியாவையும் வந்து அவர் 2009 கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்புறம் இந்த கதையை வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆட்கள் தேடி போறாரு. ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் தெரிச்சு ஓடுறாங்க. இவ்வளோ வைலன்ஸா, இவ்வளோ கோரா, ஐயோ இந்த தீம்ல நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கிளம்பி ஓடிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவருக்கு செவிசாய்க்கிறாங்க. அதுவும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரொம்ப நாளா எப்படியா அந்த கொரியாவில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து பெருசு பண்ணணும், கொரியன் டிராமாஸ் கொஞ்சம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பெருசாகும், அதுக்காக ஸ்குவிட் கேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த ஷோவுக்கான பேரான ஸ்குவிட் கேம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுங்கிற பார்த்தோம்னா, இது வந்து சவுத் கொரியாவில் அங்கே குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு கேம். இந்த கேமோட செட்டிங் வந்து நம்ம கதைக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பேரை வந்து வச்சிட்டாரு. இந்த சீரீஸ் ஃபுல்லாக கொரியாவில் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க, சிஜி எதுவும் யூஸ் பண்ணாமல். அதனால கொஞ்சம் கூட பிசரடிக்காமல், அந்த குவாலிட்டியில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. குளோபலாக இந்த சீரீஸ் வந்து ரீச் ஆனதுக்கு ஒரு காரணம், எல்லா நாட்டில் உள்ள ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிட்டதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து அந்த சீரீஸில் காட்டப்பட்ட ஒரு ஹியூமன் நேச்சர், அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அப்புறம் எவ்வளோ செல்ஃபிஷாக ஒரு ஹியூமன் இருக்கான், நம்ம குடும்பம் தான் முக்கியம், நான் தான் முக்கியம், என்னோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஏன் உயிரை காப்பாற்றிக்க நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எந்த எக்ஸ்ட்ரீம் வர ஒரு ஹியூமன் வந்து அவன் லிமிட்டை புஷ் பண்ணும்போது போறான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு சீரீஸா இருந்ததால வெகுஜன மக்களால பெருசா கொண்டாடப்படுச்சு. இந்த சீரீஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டதுக்கான இன்னொரு ரீசன் அந்த ஃபாஸ்டான பரபரப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அதுவும் வந்து இந்த கான்செப்ட், இதை வந்து யாராவது ஒருத்தர் தான் தப்பிச்சு வெளியே போக முடியும் பணக்காரனா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து மக்களுக்கு ஐயோ என்ன நடக்க போகுது, எப்படி எல்லாம் ஒருத்தர் தான் தப்பானா இல்லை எல்லாரும் தப்பாங்களா, இல்லை அடுத்தடுத்து என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத விதவிதமான கேரக்டர்ஸோட, ஒருத்தன் வந்து கெட்டவனாக இருப்பான், ரொம்ப மோசமானவனாக இருப்பான், இன்னொருத்தன் செல்ஃபிஷாக இருப்பான், இன்னொருத்த வந்து ஏமாற்றக்கூடியவனாக இருப்பான், இந்த மாதிரி வேற வேற கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வந்து கிட்டத்தட்ட மணி ஹெய்ஸ்ட் மாதிரி இருக்கும்னு நினச்சி போனவங்களுக்கு இது அதுக்கும் மேலே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி ஒரு பெரிய பிராண்டாக மாறுச்சு. இந்த சீரீஸோட பாப்புலாரிட்டி சக்ஸஸ் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வேர்ல்டு வைடாக என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு மெர்ச்சன்டைஸாகவும் சரி, சோஷியல் மீடியா ட்ரெண்டாகவும் சரி, ஃபேஷனாகவும் சரி, இல்லை டாய்ஸ் அது இதுன்னு பெருசாக ஃபேமஸ் ஆகி நிறைய ஃபீல்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அது மாதிரி கேம் ஷோ வந்து அது மாதிரினா அதே மாதிரி கொள்றது கிடையாது. அந்த மாதிரி அந்த பேஸில் அந்த உண்மையான ஸ்குவிட் கேம் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேம் ஷோஸ்லாம் நிறைய பேர் நடத்துகிறாங்க. இப்போ இந்த ஸ்குவிட் கேமுக்கு வந்து அவரோட பர்சனல் லைஃப்லேருந்து மட்டும் தான் இன்ஸ்பயர் ஆனாரா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் டிவி ஷோ இல்லை மூவியில் எதுவும் இன்ஸ்பயர் ஆனாரா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அவர் அதை அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் அதே தீமில் கொஞ்சம் அனிமே அது இதுன்னு இருக்கு. அது என்னங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன், டைம் இருக்கிறப்போ செக் பண்ணி பாருங்க. கைஜி அப்படிங்கிற ஒரு அனிமே மாங்கா இருக்கு. அப்புறம் வந்து லயர் கேம் அப்படிங்கிற ஒரு அனிமே அண்ட் மாங்கா இருக்கு. இதை போய் செக் பண்ணி பார்க்குறவங்க பாருங்க. அப்புறம் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்கு, இதுவும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸ்குவிட் கேமுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு பாப்புலரான ஒரு ஷோனா இதை சொல்லலாம். சீசன் 1 வந்து கிட்டத்தட்ட எண்ட் ஆகி ஹீரோ வந்து தப்பிச்சு போற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அது மேபி உங்களுக்கு ஸ்பாய்லரா இருக்கலாம் பார்க்காதவங்களுக்கு. இப்போ சீசன் 2 வந்து திரும்ப ஹீரோ இந்த கேமே தப்பா இருக்கு, ரொம்ப க்ரூவலா இருக்கு, ஹீரோ வந்து ரொம்ப கைண்டான ஒரு ஆளு, ஃபெயிலியரான ஒரு ஆளா காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த கேமை போய் நிப்பாட்டுறதுக்கு யாரு இந்த கேம் நடத்துறா என்ன ஏதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவரே வாண்டடா உள்ள போறாரு. உள்ள போய் அவங்களாம் காப்பாத்துறாரா இல்ல அவரே சாக்ரிஃபைஸ் எதுவும் படிக்க போறாரா என்னங்கிற மாதிரி ஃபேன் தியரிஸ்லாம் வந்து இன்டர்நெட்ல வந்து உலாவிக்கிட்டு இருக்கு. ஓகே, சீசன் 2 நெருங்கி வர டைம்ல நம்ம ஸ்குவிட் கேம் பத்தி வரிசையா வந்து கண்டென்ட் போடுவோம். மீண்டும் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.